Hello friends, assalamu alaikum. Welcome to my channel Ask Tamil. நான் உங்க சாய் ராஷிக். இன்னைக்கு நம்ம சேனல்ல மாசம் கோடி கணக்குல லட்சக்கணக்குலலாம் எப்படி சம்பாதிக்கிறது அப்படிን ரீல் விட போறது இல்லங்க. மாசம் 25000 வரைக்கும் வீட்ல இருந்தபடி எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்ற வீடியோ தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதோட அப்டேட் தாங்க இது. அத பார்க்காதவங்களுக்கு full detailsவும் இந்த வீடியோலயும் நான் போடுறேன். எனக்கு ரிசீவ் ஆன அமௌண்டோட ப்ரூஃபையும் நான் இந்த வீடியோட கடைசில அட்டாச் பண்றேன். பாத்துக்கோங்க. வீடியோக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்திருக்கேன். அதை கிளிக் பண்ணி இந்த மாதிரி வந்து ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. Shop101 அப்படின்ற ஆப்புக்கு போகும். அதை நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்க வேண்டியதா. உங்களோட மொபைல்ல இன்ஸ்டால் ஆயிடும். இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா இதை ஓபன் பண்ணிக்கலாம். நம்பர் 1 செல்லிங் ஆப்னு வருது. வீட்ல இருந்தபடியே எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்றதையும் கேக்குது. உங்களுடைய நம்பரை வந்து இதுவே வந்து ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும். அதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா earn from home இதுல வந்து 5 லட்சம் ப்ளஸ் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இத பத்தின டீடைல்ஸ்லாம் சொல்லுது. இப்போ நம்ம ஓபன் ஆன உடனே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து டீடைல்டு வீடியோ வந்து இதிலேயே வந்து கொடுத்திருப்பாங்க. என்ன மொழியில உங்களுக்கு கேட்கணுமோ அது நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஓபன் பண்ணியாச்சு. பாத்தீங்கன்னா எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் நமக்கு இந்த மாதிரி முன்னாடி வருது. இது வந்து பாத்தீங்கன்னா எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் வந்து நமக்கு கலந்திருக்கும். மேலே வந்து பாத்தீங்கன்னா ஆல் விமன் மென் அப்புறம் பாத்தீங்கன்னா கிட்ஸ் இந்த மாதிரி வந்து கேட்டகரி வைஸா நமக்கு கொடுத்திருப்பாங்க. ஸோ அதில இருந்து கூட நீங்க ஓபன் பண்ணி ஸ்பெசிஃபிக்கா பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் இத பத்தின டீடைல் சொல்லிடுறேன். அதுக்கு அப்புறமா எப்படி வாட்ஸ்அப் மூலமா இத நம்ம earn பண்றது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா கீழ பாப்புலர்னு இருக்கு. அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஹெல்ப்னு இருக்கும். ஹெல்ப்ன்றத நம்ம கிளிக் பண்ணோம் அப்படினு சொன்னா வீடியோ வந்து டீடைலா கொடுத்திருப்பாங்க. உங்களுக்கு தெரியல அப்படினு சொன்னா கூட இது மூலமா நம்ம எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்ற full டீடைல் உங்களுக்கு இருக்கும். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கலெக்ஷன் இருக்கும். அதில நம்ம தனித்தனியான கேட்டகரியா கொடுத்திருப்பாங்க. அதில நம்ம சூஸ் பண்ணி நம்ம பெஸ்டா எப்படி சூப்பரா இருக்குதோ அந்த மாதிரியானதை நம்மளுடைய கஸ்டமருக்கு அது நமக்கு फ्रेंड्स அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு யாருக்கு நம்ம வந்து சேல் பண்ண போறோமோ அவங்களுக்கு நம்ம இத அனுப்பி விடலாம். அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த அளவுக்கு ரீசேல் பண்றீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரியான போனஸ் அமௌண்ட் கொடுத்திருக்காங்க. சோ அதையும் வந்து நீங்க பாத்துக்கலாம். அதுக்கு அப்புறம் இருக்குது பாத்தீங்கன்னா ஷேர்னு இருக்கு. அதுல வந்து நீங்க என்னென்னலாம் ஷேர் பண்றீங்களோ அதோட டீடைல்ஸ்லாம் அங்க காமிக்கும். அதுக்கு அப்புறமா ரைட் சைடுல மேலே வந்து 3 டாட் மாதிரி இருக்கு பாருங்க. அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி டீடைல்ஸ்லாம் காமிக்கும். உங்களுடைய டீடைல் ஃபுல்லாவே இதுல தான் இருக்கும். இதுல இருக்கக்கூடிய அந்த your bank details இருக்கு இல்லீங்களா? அதுல வந்து உங்களுடைய bank detail ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா நீங்க fill பண்ணிக்கோங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இத நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி. அதிலேயே ரெஃபர் அண்ட் earn ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. அது மூலமா நீங்க போனீங்கன்னா உங்களால ரீசேல் பண்ண முடியல அப்படினு சொன்னா கூட இத நீங்க வந்து உங்களோட फ्रेंड्स அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்க டவுன்லோட் பண்றது மூலமா உங்களுக்கு நிறைய அமௌண்ட்ஸ் எல்லாம் வந்து இதுல ஏறும். கீழ ப்ளூ கலர்ல ரெஃபர் फ्रेंड्स அண்ட் earn இருக்கு பாருங்க. அதை நீங்க கிளிக் பண்ணி உங்களுடைய फ्रेंड्स அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நீங்க அனுப்பி அவங்க வந்து டவுன்லோட் பண்ணாங்கன்னு சொன்னா உங்களுக்கு அமௌண்ட் ஏறும். அதே மாதிரி அவங்க வந்து ரீசேல் பண்றாங்க, அவங்க வந்து ப்ராடக்ட்ட வந்து சேல் பண்றாங்க அப்படினு சொன்னா கூட உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 5 ஆர்டர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு 20% வரைக்கும் ஏறும். சோ இந்த ஆப்ல இருக்கக்கூடிய சூப்பரான ப்ராடக்ட்ஸை நீங்களே உங்க फ्रेंड्स அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு செல் பண்ணி கூட earn பண்ணலாம். இந்த மாதிரி நீங்க ரெஃபர் பண்ணி கூட இதல earn பண்ணலாம். சோ உங்களுடைய திறமையை கொண்டு பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா அதல நிறையவே சம்பாதிக்க முடியும். இப்போ இத எப்படி செல் பண்றது அப்படினு பார்க்கலாம். ஷேர் நவ அப்படிங்கற வாட்ஸ்அப் ஐகான் இருக்கு பாருங்க. அதுல கிளிக் பண்ணீங்க அப்படினு சொன்னா டைரக்ட்டா வந்து வாட்ஸ்அப்க்கு போகும். சோ அந்த மாதிரி போகும்போது யாருக்கு நீங்க வந்து அத ஷேர் பண்றீங்களோ அவங்களுக்கு வந்து நீங்க அத அனுப்பி விடலாம். அதோட டீடைல்ஸும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிலே வந்து மறுபடியும் போகும். பிசினஸ்க்குன்னு பாத்தீங்கன்னா தனி ஒரு குரூப் வந்து நீங்க கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுல வந்து எவ்வளவு பேர் நீங்க ஆட் பண்ண முடியுமோ அவ்வளவு பேர் ஆட் பண்ணி வச்சீங்க. அப்படினா கேட்டகரியா கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். மென்ஸ் அப்படினு இருக்காங்கன்னா உங்க ரிலேட்டிவ்ஸ் फ्रेंड्स எல்லாம் வந்து மென்ஸ் வந்து தனியாவும் गर्ल्स வந்து தனியாவும் அல்லது வயசானவங்க அந்த மாதிரி இருக்காங்கன்னா அவங்களுக்கு தனியாவும் நீங்க போட்டுட்டீங்கன்னா கேட்டகரி வைஸா நீங்க அனுப்பி கூட நீங்க இத சேல் பண்ண முடியும். சோ இப்போ பாத்தீங்கன்னா பிக்சர்ஸ் வந்து தனித்தனியா சென்ட் ஆயிருக்கு பாருங்க. இந்த மாதிரி பாக்கும்போது உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் ரொம்பவே பிடிக்கும். அதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா நம்ம பேக் வந்துட்டு மறுபடியும் வந்து அதோட டீடைல்ஸ் வந்து சென்ட் ஆகும். சோ அதுல வந்து அவங்களுக்கு என்ன சைஸ் இருக்கு, என்ன மாதிரியான டீடைல்ஸ் அப்படின்றதெல்லாம் வந்து அவங்க அதிலேயே வந்து பாத்துக்க முடியும். பிரைஸ் முதற்கொண்டு அவங்களே வந்து போட்டுருவாங்க. உங்களுடைய மார்ஜின் அமௌண்ட் வந்து உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும். எப்போ வந்து இந்த ஆர்டர் டெலிவரி ஆகுதோ அதுக்கு அப்புறமா வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. சோ இப்போ பாத்தீங்கன்னா நம்ம அனுப்புன ப்ராடக்ட்டோட full டீடைல்ஸ் வந்து அதுவே வந்து சென்ட் பண்ணிடுச்சு. சோ நம்ம வந்து தனித்தனியா போய் அவங்களுக்கு டீடைல் சொல்லிட்டு இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இதிலேயே வந்து அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அவங்க வந்து மறுபடியும் உங்ககிட்ட கேட்டாங்கன்னா நீங்க வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணி கொடுக்கலாம். ஆர்டர் பிளேஸ் பண்ணி கொடுக்கிறது எப்படி அப்படின்றதையும் நான் உங்களுக்கு டீடைல் சொல்றேன். இப்போ இந்த பேங்கிள் மேல கிளிக் பண்றேன் பாருங்க. இந்த பேங்கிளோட டீடைல் ஃபுல்லாவே நமக்கு வரும். தனித்தனி பிக்சர்ஸாவும் வரும். இத வந்து நம்ம வாட்ஸ்அப்ல மட்டும் இல்லாம Facebookல, Instaல அந்த 3 பட்டன் மாதிரி இருக்கு பாருங்க. அத நம்ம கிளிக் பண்ணோம் அப்படினு சொன்னா நமக்கு எதெல்லாம் ஷேர் பண்ணுமோ அதெல்லாம் கூட நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். இதுல தனித்தனி பிக்சர்ஸா கொடுத்திருக்காங்க பாருங்க. இதுல உங்களுடைய கஸ்டமருக்கு எந்த டிசைன் வந்து பிடிக்குதோ அத வந்து நீங்க ஆர்டர் நவுன்னு இருக்கு பாருங்க yellow கலர்ல. அத வந்து கிளிக் பண்ணி நீங்க ஆர்டர் பண்ணி கொடுக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு பேங்கிள் வந்து ஆர்டர் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இப்போ இந்த பேங்கிளுக்கு ஆர்டர் நவ் கொடுக்கலாம். ஆர்டர் நவ் கொடுத்த உடனே நமக்கு
செலக்ட் சைஸ் கேட்கும். சைஸை வந்து உங்களுடைய கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ரொசீட் கொடுத்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் அந்த ப்ராடக்ட்டோட டீட்டெயில்ஸ்லாம் வரும். அந்த ப்ராடக்ட்டோட சார்ஜ் எவ்வளோ, ஷிப்பிங் சார்ஜ் எவ்வளோ, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஏர்னிங்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதுக்கப்புறமா செட் டெலிவரி அட்ரஸ் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அட்ரஸ் கேட்கும். உங்களுடைய கஸ்டமரோட அட்ரஸை வாங்கிட்டு நீங்கள் அதில் ஃபில் பண்ணி கொடுத்துருங்க. அட்ரஸை கரெக்டாக நீட்டாக கொடுத்துக்கோங்க. கஸ்டமரோட நேமு, அவங்களுடைய ஃபோன் நம்பர், அவங்களுடைய பின்கோடு, அவங்களுடைய ஃப்ளாட் நம்பர் இதெல்லாம் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இதெல்லாமே வந்து ஃபில் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அனுப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் Shop101 வந்து டேரெக்டாக வந்து அவங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க. ஸோ கேஷ் ஆன் டெலிவரி தான், அவங்ககிட்டேருந்து அமௌண்ட் வாங்கிடுவாங்க. ஆர்டர் டெலிவரி பண்ணி ரீப்ளேஸ்மெண்ட் டைம் முடிஞ்சதுக்கப்புறமா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு உங்களுடைய மார்ஜின் அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணி ஏர்ன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணிக்கலாம். ரெஃபர் பண்ணியும் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்ச சில பேர் Shop101 மூலிமா ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. இதோட ப்ராடக்ட் வந்து நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. எனக்கு ஏறின அமௌண்ட்டை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஏப்ரல் 23 ₹375 என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. இதை நீங்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாவில் ஷேர் பண்ணியும் ஏர்ன் பண்ண முடியும், ரெஃபர் பண்ணியும் ஏர்ன் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.